أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار وبعد அன்புள்ள சகோதரர்களே, இன்றைய ஜும்மா பிரசங்கத்திலே இன்று நம்மத்திலே இருக்கக்கூடிய மிக மோசமான விளைவுகள் ஒன்றான பகைமை பாராட்டல் என்கின்ற அம்சத்தை ஒரு சில முக்கியமான அம்சங்களை சுட்டிக்காட்டி விளங்கப்படுத்தலாம் என்று நினைக்கின்றேன். அன்புள்ள சகோதரர்களே, ஆரம்ப காலங்களை விட இன்றைய காலங்களில் நாம் அதிகமாக பரவலாக காண முடிந்த ஒரு விஷயம்தான், நண்பர்களாக இருப்பவர்கள், நேற்று நண்பர்களாக இருப்பவர்கள் தொடர்ந்து ஒரு மாதங்கள் நண்பர்களாக இருப்பார்களா என்பது மிகப்பெரிய சந்தேகம் என்கின்ற அளவுக்கு நட்பும் பகைமையும் மிக வேகமாக என்ன செய்கிறது, நிறைய பேரை ஆளுவதை நாங்கள் பார்த்து கொண்டிருக்கிறோம். காலையில் நண்பர்களாக இருக்கக்கூடியவர்கள் மாலையில் சண்டை பிடித்து பிரிந்து கொள்வதை நாம் பார்க்கிறோம். இது ஆரம்ப காலங்களை விட இன்று அதிகம். பல பெயர்களால், இயக்கங்களின் பெயர்களால் அல்லது ஊர் பெயர்களால் அல்லது இன்னும் முன்ன என்னென்ன மொழியின் அடிப்படையினால் அல்லது சாதாரண விஷயங்களால் எல்லாம் என்ன பகைமை என்பது மிகவுமே இன்று வியாபித்திருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. நண்பர்களாக இருக்கக்கூடியவர்கள் என்ன நினைக்கிறார்கள் என்று சொன்னால், இவனும் நாளை பகைத்து விடலாம் என்கின்ற எண்ணத்தோடு என்ன செய்கிறார்கள், பழக வேண்டிய நிலையில் அவர்கள் ஆகியிருக்கிறார்கள். காரணம், கடந்த கால 10 வருட அனுபவங்களில் நூற்றுக்கணக்கான நண்பர்களை அவர்கள் என்ன செய்திருப்பார்கள், சாதாரண விஷயங்களால் இழந்திருப்பார்கள். இப்படி பகைமை என்பது எல்லா இடத்திலும் வியாபித்திருப்பதை நாங்கள் காண முடிகிறது. யாருடன் பழகுவதாக இருந்தாலும் சந்தேகம். அது மாத்திரமல்ல, அப்படி பழகக்கூடியவர்கள், நல்ல முறையில் பழகக்கூடியவர்களிடத்தில் என்ன சொல்கிறார்கள் என்று சொன்னால், கவனமாக பழகுங்கள், நாளை என்ன நடக்குமோ தெரியாது, நாளை உங்களது பகைவராக அவர் என்ன செய்யலாம், ஆகிவிடலாம், எதற்கும் எச்சரிக்கையாக இருங்கள், ஏற்கனவே அவர் என்னோடு நண்பராக இருந்தார், இன்னென்ன வேலைகள் எல்லாம் செய்தார், கவனமாக இருங்கள் என்று சர்வசாதாரண விஷயங்களுக்காக எல்லாம் உபதேசம் செய்து நல்ல முறையில் பழகக்கூடியவர்களுடைய உள்ளங்களில் கூட ஒரு தப்பெண்ணத்தோடு பழகக்கூடிய ஒரு சூழலை என்ன செய்கிறது, இன்றைய இந்த நிலை உருவாக்கி இருப்பதை நாம் காண்கிறோம். சாதாரணமாக ஒரே ரூம்மேட்டாக இருப்பார்கள், ஆனாலும் கூட சந்தேகத்தோடு என்ன செய்வார்கள், நல்ல முறையில் நட்பாக பழக முடியும். இருந்தாலும் கூட ஒரு சில செய்திகளின் காரணமாக, அவர்களை காதுகளை வந்தடைந்த ஒரு சில சம்பவங்களின் காரணமாக பகைமையோடு பழகுவதை நாம் பார்க்கிறோம். இது வெளிநட்புக்கல்ல மாத்திரமல்ல, கணவன் மனைவி என்று எடுத்துக்கொண்டாலும் இதே தான் நிலைமை. காலையில் நட்பு, அதை பேசி முடிகின்ற பொழுது பகைமை, காலையில் அன்பு, ஈவினிங்ல என்னது பகைமை. இந்த மாதிரி நிறைய எதை எப்படி அணுக வேண்டும் என்று தெரியாமல் எல்லா விஷயங்களிலும் கோபம் எடுத்து பகைமை பாராட்டி பிளவுகள் நிறைந்து வழிவதை நாங்கள் பார்க்கிறோம். இன்னொரு வகையில் சொல்ல போனால், எனக்கு ஒரு கொள்கை இருக்கிறது என்று வையுங்கள், நான் மார்க்க ரீதியாக ஒரு கொள்கையில் இருக்கிறேன் அல்லது உலகியல் ரீதியாக ஒரு பொலிசியில் நான் இருக்கிறேன். இப்படி இருக்கிற நேரத்தில் அதற்கு மாற்றமானவருடன் எந்த வகையிலும் நட்பு வைக்க முடியாது என்று நினைக்கின்ற அளவுக்கு மாறிவிட்டது. அந்த கொள்கைக்கு மாற்றமான அல்லது அந்த நிலைப்பாட்டுக்கு மாற்றமான அந்த போக்கிற்கு மாற்றமான ஒருவரோடு நாம் என்ன செய்ய முடியாது, நட்பு பாராட்ட முடியாது என்கின்ற நினைக்கின்ற அளவுக்கு நட்புடைய அளவுகோல், பகைமையுடைய அந்த வெறி என்ன செய்விட்டது, மாறிவிட்டதை நாங்கள் பார்க்கிறோம். அன்புள்ள சகோதரர்களே, உண்மையிலேயே நட்புக்கு என்று சொல்லி சில வரைவிலக்கணம் இருக்கின்றன. நட்பு என்பது எவ்வளவு விரிவாக போகலாம், காவிர்களோடு உறவு வைக்கலாமா, நல்ல நம்பிக்கையற்றவர்களோடு உறவு வைக்கலாமா, கொள்கைக்கு மாற்றவர்களோடு உறவு வைக்கலாமா, வைத்தால் அதனது விகிதாசாரம் எப்படி இருக்க வேண்டும், இது ஒரு பகுதி. நான் இந்த இடத்தில் அவைகளை பேசவில்லை, நட்புடைய இலக்கணம் என்ன என்று நான் பேச வரவில்லை. மாற்றமாக இந்த நட்பை பாதிக்கக்கூடிய மிக பிரதானமான அம்சமான பகைமை சம்பந்தமாக, அதாவது இந்த தவறான செய்திகள் சம்பந்தமாக ஒரு சில விஷயங்களை இந்த இடத்திலே நான் சொல்லலாம் என்று நினைக்கின்றேன். அன்புள்ள சகோதரர்களே, இந்த பகைமைக்குரிய மிக முக்கியமான பகுதியாக எது இருக்கிறது என்று நீங்கள் தேடி பார்த்தீர்கள் என்று சொன்னால், நமது காதை வந்தடையக்கூடிய செய்திகள் தான். கண்முன்னால் நடக்கக்கூடிய நிகழ்வுகளை விட பகைமைக்கு நிறைய காரணங்கள் இருக்கின்றன.
அவைகள்லாம் நிறைய பேசப்பட வேண்டிய விஷயங்கள். அதில் பிரதானமானவைகள் எது என்று சொன்னால், நமது காதை வந்தடையக்கூடிய செய்திகள். நாம் யாரோடு பழகுகிறோமோ, நாம் யாரோடு உறவு வைத்திருக்கிறோமோ, நாம் யாரோடு நட்பு பாராட்டுகிறோமோ, அவரை பற்றி நமது காதை வந்தடையக்கூடிய செய்திகளை அணுகுவதில் தான் பெரும்பாலான பகைமை என்ன செய்கிறது, ஏற்படுகிறது. நீங்கள் பாருங்கள், நல்ல முறையில் சிரித்து பழகி கொண்டிருந்தவர் திடீரென என்ன செய்வார் என்றால், எந்த காரணம் இல்லாமல் பேச மாட்டார். நான் காரணங்கள் கேட்டாலும் சொல்ல மாட்டார். சலாத்துக்கு பதில் சொல்ல மாட்டார். முகத்தை என்ன செய்யாமல் பார்க்காமல் போவார். நம் மனதால் துடித்து கொண்டிருப்போம், எனதுக்காக இவர் பகைத்தார், என்ன பிரச்சனை, இவரை பற்றி நான் என்ன சொன்னேன், எதுவுமே தெரியாது. இது எவ்வளவு பெரிய ஒரு வேதனை மனதுக்கு. எந்த காரணமுமே தெரியாது, முகத்தை புறக்கணித்துக் கொண்டு சொல்லுவார். அப்ப நாங்க திருப்பி சொல்லுவோம், என்ன காரணமாக நீ பகைத்து சொல்ற, காரணத்தை சொல்லுன்னா உன்னோட பேசுறதுல எனது அர்த்தம் இல்லை அப்படின்னு என்ன செய்து விடுவார்கள், புறக்கணித்து போகின்ற சூழலை நாங்கள் காணுவோம். அன்புள்ள சகோதரர்களே, இது இன்றைக்குள்ள ஒரு மிகப்பெரிய அதாவது இஸ்லாமிய அடையாளம் இன்மை என்பதற்கான ஒரு அடையாளம். இது நமது உள்ளத்திலே இஸ்லாத்தை பற்றிய சரியான பார்வை இன்மை என்பதற்கான அடையாளங்களில் இதுவும் ஒன்று. இப்போ அன்புள்ள சகோதரர்கள், இந்த செய்திகள் மிக பிரதானமாக இடம் வகிப்பதை நாங்கள் பார்க்கிறோம். சில நேரத்தில் என்ன செய்வோம், நமக்கு முக்கியமானவர்களாக இருந்தால், நமது பிசினஸ் நண்பர்களாக இருந்தால், பார்ட்னர்ஸ்களாக இருந்தால், வாழ்க்கையில் இன்றியமையாதவர்களாக இருந்தால் விஷயத்தை சொல்லி என்னென்று விசாரிப்போம். காரணம், அவனை விட்டால் நம்மளுக்கு நஷ்டம் என்பதனால், அவனை விட்டால் நஷ்டம் என்பதனால். மார்க்க நண்பர்களாக இருந்தால், உலகத்தில் அதாவது உலக லாப நஷ்டங்களில் சம்பந்தம் இல்லாதவர்களாக இருந்தால் சொல்லாமலே பகைத்து விடுவோம். உலகத்தில் நஷ்டம் வருமாக இருந்தால் விளங்கப்படுத்துவோம், நஷ்டம் வராதா இருந்தால் என்ன கணக்கில்லாமல் விட்டு விடுவோம். போனா என்ன போகட்டும் என்று சொல்லி விட்டு விடுவதை நாங்கள் பார்க்கிறோம். அன்புள்ள சகோதரர்களே, முதலில் நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும், இந்த காதுகளுக்கு வருகின்ற செய்திகள் இருக்கின்றனவே, இதில் முதலாவது நாம் அதாவது செய்ய வேண்டிய பழக்கம் என்ன தெரியுமா? நான் அதை பிரிப்பதற்கு முன்னால், காதுகளுக்கு வருகின்ற செய்திகளை நாம் உருவாக்க வேண்டிய முதல் பழக்கம் என்ன தெரியுமா? இயன்ற அளவுக்கு நமது காதுகளுக்கு செய்தி வராமல் பாதுகாத்தல். அதான் முதலாவது செய்தி. ஆனால் நம்மளோட விருப்பம் என்ன தெரியுமா? ஏதாவது நம்மளை பற்றி செய்தி இருக்கிறதா என்பதை தேடுதல் தான் நமது காதுகளுக்கு விருப்பம். நம்மளை பற்றிய செய்திகள் ஏதாவது வெளியே இருக்கிறதா என்று தேடுவதுதான் நமது காதுகளுக்கு மிகவும் விருப்பமாக இருக்கிறது. காரணம், நமது உள்ளம் சொல்லுகிறது, நம்மளை பற்றி இவன் பேசித்தான் இருப்பான், இவன் பேசித்தான் இருப்பான். ஏன் நான் நல்லவன் இல்லையே, நான் எல்லா மனிதர்களும் முழுமையாக நல்லவன் இல்லை, அது ஒரு புறம். ஆனால் எனது நலவுடைய விகிதாசாரம் எனக்கு தெரியும், இவன் இதை பற்றி பேசித்தான் இருப்பான் என்கின்ற அந்த சந்தேகத்தில் இப்படி சொல்லியிருப்பானே, நம்மளே கேட்டு கிண்டி எடுத்துருவோம். வழங்கிட்டா இப்படி சொல்லியிருப்பானே, அப்படி சொல்லியிருப்பானே என்று சொன்னான் தான், நீங்கள் அவர்கிட்ட சொல்லிடுறாங்க, இவன் சொல்லிடுவான். அதோட என்ன செஞ்சிடும், அது காதில் போய் பதிந்து, பார்த்தீங்க நினைச்ச இவன் சொல்லித்தான் இருப்பான் என்று சொல்லி உள்ளத்துக்குள்ள எடுத்து பகமை என்ன செஞ்சிருவோம், உருவாக்கிறோம். தேவையில்லாமல் வலிந்து கட்டி என்ன செய்வோம், அந்த பகமை உருவாக்குவோம். நமது காதுகளுக்கு அது விருப்பம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், லா யுபல்லிகுன்ன அஹதுன் அன் அஸ்ஹாபி, உங்களில் எவர் என்ன செய்ய வேண்டாம், எனது தோழர்களை பற்றி எந்த செய்தி அந்த காதுகளுக்கு கொண்டு வந்து சேர்க்க வேண்டாம். என் தோழர்களை பற்றி எந்த செய்தியும் எனது காதுகளுக்கு செய்தியை கொண்டு வந்து சேர்க்க வேண்டாம். நான் இன்னி உரீது அன் அல்காஹும் சலீமல் கல்ப், இதய சுத்தியோடு அவர்களை நான் சந்திக்க விரும்புகிறேன். யாரும் செய்திகளை கொண்டு வந்து சேர்க்க வேண்டாம். ஏன்னா அது நல்லதா இருக்கும், கெட்டதா இருக்கும், பல விஷயங்கள் இருக்கும். அவைகளை எல்லாம் நமது காதில் மனதில் வைத்துக்கொண்டு நம்ம பார்த்தோம்னா பேசிக்க மாட்டோம், ஒழுங்கா பேச மாட்டோம். இது முஸ்னத் அஹ்மதிலே வரக்கூடிய செய்தி. எவரும் எந்த செய்தியும் என் காதுகளுக்கு கொண்டு வந்து சேர்க்க வேண்டாம். அவர் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு தெரியும் அதில் நல்லது இருக்கும், எனக்கு எதிரான பேசிய செய்திகள் இருக்கும், எல்லாரும் கொண்டு வந்து சேருங்கள், நான் ஒரு ஆட்சி தலைவராக இருக்கிறேன், அப்பொழுதுதான் அதெல்லாம் ஆய்வு செய்து சிறந்த ஆட்சி செய்யலாம் என்று நினைக்கவில்லை. யாரும் சேர்க்க வேண்டாம் என்று சொன்னார்கள். யாரும் என்ன செய்ய வேண்டாம், என்னிடத்தில் எந்த செய்திகளையும் கொண்டு வந்து சேர்க்க வேண்டாம் அப்படின்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அப்ப நம்மிடத்திலே வர வேண்டிய முதல் பழக்கம் என்ன தெரியுமா? எதுவாக இருந்தால் நம்ம காதுகளை என்ன செய்து விட வேண்டும், அடைத்து விட வேண்டும். நாம் எந்த செய்தி நமக்கு சொல்ல வேண்டாம். ஆனால் நமது நிலைமை என்ன என்று சொன்னால், உங்களை பற்றி உங்களோட ரூம்மேட் ஒரு விஷயம் சொன்னார், நான் இப்போ வேலைக்கு போகிற நேரம் நாளைக்கு வந்து பேசிக்கிறேன்னு சொன்னான்னு வைங்களேன், அன்றைய நாள் உங்களோட வேலை அவ்வளோதான். நீங்கள் ஆஃபீஸில் எப்படி இருப்பீங்க, என்ன சொல்லியிருப்பான், ஒருவேளை அதை சொல்லியிருப்பானோ, உங்களோட குற்றமெல்லாம் உங்களுக்கு ஞாபகம் வரும். வேற நம்ம சுத்தியோட இல்லையே, அதனால இதை சொல்லியிருப்பானோ, இதை சொல்லியிருப்பானோ, அவர் மட்டும் என்ன நல்லவனா, இப்படியே காலையிலிருந்து ஈவினிங் வரைக்கும் அதையே ரிசர்ச் பண்ணி இடையில அவனுக்கு ஃபோன் போட்டு என் தலை வெடிக்கும் போல இருக்குது, விஷயத்தை நீங்கள் சொன்னீங்கன்னா தான் என்ன செய்யலாம், எனக்கு ஆஃபீஸில் கூட வேலை செய்யலாம். ஒன்று நீங்கள் சொல்லாமல் இருக்கணும், இது எல்லாரும் சொல்றது. ஒன்று நீங்கள் சொல்லாமல் இருந்திருக்க வேண்டும், சொன்ன விஷயத்தை சொல்ல வேண்டும், இதான் நேர்மை. அப்படின்னு ஒரு நேர்மை என்ன செஞ்சிருவோம், அந்த இடத்துல சொல்லி அவனிடத்துல இந்த படியாக அந்த செய்தியை கேட்டு, நான் நீங்கள் சொல்ல முந்தைய எனக்கு விளங்கிச்சு, இதைத்தான் அவன் சொல்லியிருப்பாண்டு,
அப்போ நான் உங்கள்கிட்ட உறுதிப்படுத்திக் கொள்ள கேட்டேன். ஏன்னா இஸ்லாம் உறுதிப்படுத்த சொல்கிறது, இது வேற, விளங்கிட்டா? இஸ்லாம் என்ன உறுதிப்படுத்த சொல்கிறது அப்படி என்று சொல்லி திருப்பி அவனுக்கு கோலை போட்டு பிரச்சனையை உண்டாக்கி பகைமையை என்ன செய்கிறோம்? நம்மளோட சந்தோஷங்களை பாருங்க, நம்மளோட மனது எவ்வளோ கேவலமான விஷயங்களில் சந்தோஷம் அடைகிறது, எவ்வளோ அசிங்கமான விஷயங்களில் சந்தோஷம் அடைகிறது பாருங்க. ஒரு அந்த நண்பனத்தில் எந்த நலவும் இல்லாதது போன்றும், உன்னை பற்றி அவன் எப்பொழுதுமே பாராட்டாதது போன்றும், உனக்கு எந்த உதவியுமே அவன் செய்யாதது போன்றும், அந்த ஒரு பகைமைக்காக ஒரு மைனஸுக்காக என்ன செய்கிறோம்? அலைகிறோம். சைத்தான் அலைய வைக்கிறேன். ஏன்னா சைத்தானுடைய விருப்பம் என்ன? பகைமை உண்டாக்குவதுதான். ஷைத்தானுடைய விருப்பம். அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே சொல்றான், வலா தத்தபிஉ குதுவாத்து ஷைத்தான், ஷைத்தானுடைய குத்துவத்துக்களை, அதாவது காலடிகளை நீங்கள் என்ன செய்ய வேண்டாம்? நீங்கள் அதாவது பின்பற்றி செல்ல வேண்டாம். அவனது காலட்டுக்கள் இருக்கிறதே, அவைகளை பின்பற்றி செல்ல வேண்டாம் அப்படி என்ன செய்கிறது? குர்ஆன் சொல்வதை நாங்கள் பார்க்கிறோம். அப்ப முதலாவது நம்மிடத்தில் ஒரு நல்ல பழக்கம் உருவாக வேண்டும். இவருக்கு முன்னால் இன்னொன்று புரிந்து கொள்ள வேண்டும். நம்ம செய்தியை கேட்பது விருப்பம் என்று சொன்னால் செய்தி சொல்லுகின்றவர்கள் நம்மளுக்கு நிறைய இருப்பாங்க. அவர் சொன்ன உடனே வாங்கி கொள்வார். காது கொடுக்கறதுல அவரை மாதிரி என்னது யாருமே இல்லை என்கின்ற நிலைமைக்கு என்ன செய்து விடுவோம்? மாறி விடுவோம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கே முனாஃபிக்கீங்க என்ன சொன்னார்கள் தெரியுமா? ஹுவ உத்னுன், இவர் எல்லா விஷயத்துக்கும் காது கொடுக்கிறவர், யார் சொன்னாலும் காதை என்ன செய்வார்? கொடுத்துக் கொள்வார் அப்படி என்று சொன்னார்கள். ஆனால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முனாஃபிக்கீங்கள் சொன்னதுக்கான என்ன காரணம் தெரியுமா? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யார் எனக்கு முன்னால பேசுறார், எவர் பேசுறான்னு பார்க்க மாட்டாங்க, யார் சொன்னாலும் என்ன செய்வார்கள்? கேட்பார்கள் என்பதற்காக. ஆனால் முடிவுகளை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனோஇச்சையாக என்றும் என்ன செய்ததில்லை, எடுத்தது கிடையாது. இப்படி விமர்சனம் வைத்தார்கள். அப்ப காது கொடுக்கின்ற வளமை நம்மளுக்கு நிறைய விருப்பம். நம்மளுக்கு யாராவது நம்மள பொதுவாகவே இந்த பெரிய போஸ்ட்டுகளில் இருக்கிறவங்க, கொஞ்சம் உயரமாக இருக்கிறவர்களுக்கு எது விருப்பம்டா, செய்தி போடுறவங்க என்னது நிறையவே விருப்பம். இந்த மாதிரி செய்தியை போடுகின்றவர்கள் விருப்பமாக இருப்பார்கள். ஆனால் விளங்கிக் கொள்ள வேண்டும், அதுதான் நாசத்துக்கான அடித்தளம் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அன்புள்ள சகோதரர்களே, எனவே முதல் மனப்பதிவாக நம்ம என்ன எடுக்கணும் தெரியுமா? யாரு நம்மளிடத்தில் எந்த செய்தியும் சொல்கின்ற அமைப்பை நாம் வைத்துக் கொள்ளக்கூடாது. நம்மளை மீறி செய்தி வந்தாலே ஒழிய, அல்லது மார்க்க ரீதியாக உலக ரீதியாக அந்த செய்தியை நான் கேட்டு விசாரிப்பது மிக முக்கியம் என்று என் உள்மனது சொன்னாலே தவிர மற்றபடி என்ன செய்யக்கூடாது? யார் எந்த செய்தியை சொல்ல அலட்டிக் கொள்ளக்கூடாது. ஒரு ஆள் சொல்றாருன்னு வைங்களேன், ஒரு செய்தி ஒன்று இருக்குன்னா நம்ம வேற கதையை போட்டு அந்த சப்ஜெக்டை வராமல் ஆக்க முடியுமாக இருந்தால் ஆரம்பத்துக்கு கஷ்டமா இருக்கும். 2, 3, 4, 5 விஷயங்கள் கஷ்டமாக இருக்கும். அப்புறம் பழகிரும். காதல செய்தியே என்ன செய்ய வேண்டாம், போட்டுக்கொள்ள வேண்டாம் என்கின்ற ஒரு நிலையை கொண்டு வாருங்கள். அல்லாஹ் தஆலா நீங்கள் நல்லவராக இருந்தால் கெட்ட நண்பரை உங்களோடு சேர்த்து வைக்க மாட்டான். நீங்கள் நல்லவராக இருந்தால் கெட்ட நண்பரை அல்லாஹ் தஆலா உங்களுக்கு காட்டி தருவான். உங்களை கண் முன்னாலே என்ன செய்வான்? காட்டி தருவான். செய்தி வர வேண்டிய அவசியம் இல்லை என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அன்புள்ள சகோதரர்களே, இது ஒன்று. இரண்டாவது என்ன? நமது காதுக்கு என்ன செய்திகள் வருகின்றனவோ அப்படி ஒரு செய்தி வந்துவிட்டால் அது நம்ம ஒரேடியாக அதை ஏற்றுக்கொள்ளக்கூடாது. பல விதங்களாக அதை பிரிக்கலாம். சகோதரர்களே, ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும். இந்த உலகத்திலே 100% என்னை நம்பி, 100% என்னை நல்லவர் என்று நம்பி, 100% என்னை தூய்மையானவர் என்று நம்பி பழகக்கூடிய யாரும் இல்லை என்பதை மனதிலே பதிய வைத்துக் கொள்ளுங்கள். அது நானாக இருக்கலாம், நீங்களாக இருக்கலாம். 100% அப்பழுக்கற்ற மனிதர் இவர், இவரில் எந்த தவறுமே கிடையாது, இவர் அந்த மாதிரியான ஒரு தூய்மையான ஒரு மனிதர், இவரை போன்ற ஒருவர் இருக்க முடியுமான்னு வாயால சொன்னாலும் சரி, சில பொழுதுகள் அவன் மனதளவில் இருந்து வாயால் சொன்னாலும் சரி, 100% நம்பக்கூடியவர்களாக யாரும் இல்லை. அது அடி மனதிலே நாம் பதிய வைத்துக் கொள்ள வேண்டும். அப்படின்னு அர்த்தம் என்ன? நான் ஒருவரோடு உயிர் நண்பன் என்று நினைத்து பழகுகிறேன் என்றால், அவர் என்னோடு உயிர் நண்பர் என்று நினைத்து பழகுகிறேன் என்றால் அது 80% என்பது அர்த்தம். அர்த்தம் என்ன? அது 80%, 70%, அதான் அர்த்தம். அதனுடைய 20% எனது தவறுகள் அவனுக்கு தெரியும், அவனது தவறுகள் எனக்கு தெரியும். இருவரில் என்ன வித்தியாசம் நட்பில் என்று சொன்னால், இந்த தவறை வைத்து அவன் என்ன செய்வதில்லை, என்னை பகைப்பதற்காக முயற்சி எடுப்பதில்லையே தவிர உங்களை தூய்மையானவர் என்று நினைக்கிறார் என்பது அர்த்தம் அல்ல. எனவே என்னை பற்றி அவனிடத்திலே தவறான பதிவுகள் 1, 2 இருக்கத்தான் செய்யும் என்ற. மனைவி கணவனை எடுங்க, கணவன் மனைவி எடுங்க, 100% எனது கணவர் அப்பழுக்கற்ற மனிதன் நினைத்தா மனைவிமார்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அல்லது மனைவியை நம்ம இவ மாதிரி ஒரு ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா மாதிரி ஒரு முன்மாதிரியான பெண் என்ன நினைத்தா குடும்ப வாழ்க்கை நடத்தி கொண்டிருக்கிறோம். இல்லை, மைனஸ் எல்லாம் நம்மளுக்கு தெரியும். ஆனாலும் வாழ்க்கைன்றது இவ்வளவு அளவுல தான் என்ன செய்யலாம், கொண்டு போகலாம். உலகத்தில் யாரை நீங்க எடுத்துக்கொண்டாலும் அந்த மாதிரி நட்பை உங்களுக்கு என்ன செய்யலாது, தேட முடியாது. யாராக இருந்தாலே தவிர, அல்லாஹ்வுடைய தூதராக இருந்தாலே தவிர அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். அன்புள்ள சகோதரர்களே, அப்படி நீங்கள் எடுத்துக்கொண்டீர்கள் என்று சொன்னால்
நிச்சயமாக எல்லோரும் தவறு செய்வார்கள். நானும் ஒருவரை பற்றி என்ன செய்வேன், தவறாக நினைக்க வாய்ப்பு இருக்கிறது, தவறாக பேசிவிட வாய்ப்பு இருக்கிறது என்ற அடிப்படையோடு நீங்கள் அணுக வேண்டும். ஒரு செய்தி உங்களிடத்திலே வருகிறதா, நண்பராக பழகக்கூடியவர்களிடத்தில் ஒரு செய்தி வருகிறதா, முதலாவதாக நீங்கள் என்ன நினைக்க வேண்டும், தவறான செய்தியாக இருந்தால், உங்களை பற்றிய தவறான செய்தியாக இருந்தால் முதல் வாய்ப்பு எதுக்கு கொடுக்க வேண்டும்? இது நிச்சயமாக பொய்யாக இருக்கும், இது நிச்சயமாக பொய்யாக இருக்கும் என்பதை ஆழ் மனதில் நம்ப வேண்டும். இது பொய் தான், பொய்யான ஒரு செய்தியை இடத்தில் என்ன செய்கிறார்கள், எத்தி வைக்கிறார்கள். இதை பற்றி நான் விசாரிக்க தேவையில்லை என்கின்ற அமைப்பில் முதலாக என்ன செய்யணும், நமது மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும். காரணம், இஸ்லாம் மிகப்பெரிய விஷயங்கள் எல்லாம் புறக்கணிப்பை முதல் அம்சமாக வைத்திருக்கிறது. அவர்களை புறக்கணித்து விடு, அவர்களது விமர்சனங்கள், அந்த குஃபார்கள் செய்கின்ற விமர்சனங்களை பற்றி தான் அல்லாஹ் தஆலா சொல்கிறான், புறக்கணித்து விடு. முதல் அம்சம் என்ன, புறக்கணிப்பு நமது மனதில் இருக்க வேண்டும். செய்தி காதை வந்தடைந்தாலா இது பொய்யாக இருக்கணும், விசாரிக்கவே கூடாது. எந்த அளவுக்கு விசாரிக்க கூடாது, பிற்காலத்தில் கூட ஒரு மறைவு இந்த மாதிரி ஒரு செய்தி வந்தது நான் விசாரிக்கல என்பது கூட என்ன செய்யக்கூடாது, சொல்லாத அளவில் நமது நிலை இருக்க வேண்டும். இரண்டாவது என்ன வாய்ப்பு இருக்கிறது, ஒரு செய்தி வந்தால் அந்த செய்தி உண்மையாக இருக்க வாய்ப்பு இருக்கிறது, ஆனால் தவறாக விளங்கியவன் சொல்ல வாய்ப்பு இருக்கிறது. நம்மிடத்தில் ஒருவர் எத்தி வைத்தாரே, அவர் தவறாக விளங்கி நம்மிடத்தில் சொல்ல வாய்ப்பு இருக்கிறது, அப்படியா இல்லையா? தவறாக விளங்கி அல்லது தவறான நோக்கம் கற்பித்து நம்மிடத்திலே சொல்ல வாய்ப்பு இருக்கிறது. அதனால் நம்ம என்ன நினைக்கணும், இதையும் நம்ம என்ன செய்யக்கூடாது, அலற்றிக் கொள்ளக்கூடாது. அவர் சொல்லியே இருக்கலாம், நீங்க தவறாக விளங்கி இருக்கலாம், அல்ல நீங்க தவறாக சொல்லி இருக்கலாம் என்பதை அவரிடத்திலே சொல்லிடணும். நீங்க தவறாக விளங்கி இருக்கிறீங்க, அல்ல இல்ல நான் காதால கேட்டாலும் சரி நீங்கள் தவறாக விளங்கி இருக்கிறீர்கள் என்று சொல்லக்கூடிய மனோபக்குவம் உருவாக்க வேண்டும். உண்மையிலேயே அவர் சொல்லி இருந்தால் கூட இந்த செய்தி அவரது காதுக்கு போனால் அவரோட மனசு என்ன செய்யும், அட என்னையே இவ்வளவு ஒரு நண்பனாக என்ன செஞ்சுக்கிறான் நினைத்திருக்கிறான், நம்ம இவரை போய் என்ன செய்யறோம் இந்த மாதிரி நடந்து கொள்கிறோம் என்ற சிந்தனை வரும். இரண்டு, மூன்றாவது, உண்மையாகவே அவர் அதை சொல்லி இருக்கிறான்னு வைங்க, தவறாக அல்ல, உண்மையாகவே அந்த வார்த்தை இவர் தவறாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணல, உண்மையாகத்தான் சொல்லி இருக்கிறாரு என்றாலும் அந்த நோக்கம் அவருக்கு இல்லாமல் இருந்திருக்கலாம். வசனம் சரியா இருக்கும், விமர்சனம் தான் உங்களுடைய வசனம், நீங்க மோசமானவர் என்பதே இருந்திருக்கும், ஆனால் அவருடைய நோக்கம் அதுவாக இல்லாமல் இருக்கலாம். ஏனென்றால் இன்றைக்கு நகைச்சுவை தன்மை அதிகமான ஒரு காலத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எதற்கு எடுத்தாலும் நகைச்சுவை, எப்ப எடுத்தாலும் நகைச்சுவை, மசூரால உட்கார்ந்தாலும் நகைச்சுவை, எல்லாம் நகைச்சுவை, விளங்கிட்டா? எதை எடுத்தாலும் சரி ஒரு நகைச்சுவை பாணியாடையே அணுகுவது. எந்த நேரத்தில் ஒருத்தன் சீரியஸா இருப்பான், எந்த நேரத்தில் நோமலா இருப்பான்னு தெரியாது என்கின்ற அளவில் எதை எடுத்தாலும் என்ன, ஒரு போன் கோலை முதலாவது எடுத்தாலும் என்ன, இதுதான் நகைச்சுவை தான். அவன் எந்த நிலைமையில இருக்கிறான்னு தெரியாது, அவன் ஹாஸ்பிட்டல்ல இருந்தாலும் இருப்பான், எடுத்த உடனே என்ன செய்யறது, நகைச்சுவை பாணியோடு அணுகக்கூடிய ஒரு பண்பு நம்மிடத்திலே வளர்ந்திருக்கிறது. அப்படி என்றால் சகோதரர்களே, சில வேளைகளில் உங்களை பற்றி சொல்லப்பட்ட வசனம் அவர் உண்மையாகவே சொல்லியிருந்து அவருடைய நோக்கம் அது இல்லாமல் இருந்திருக்கலாம், நகைச்சுவைக்காக என்ன செய்திருக்கலாம், ஒரு இடத்துல சொல்லி இருக்கலாம், நீங்க இதை சீரியஸாக என்ன செய்யலாம் எடுத்திருக்கலாம், அல்லது உங்கள் நேரம் அதை சீரியஸாக கவனிக்க வைத்திருக்கலாம். மூன்றாவது புரிந்து கொள்ள வேண்டும், அவர் ஏதாவது நகைச்சுவை பாணி உள்ளவர் அல்லது அந்த இடத்துல நகைச்சுவையான ஒரு ஆளை சந்திச்சிருப்பார், அந்த நேரத்தில் அதை சொல்லி இருக்கலாம், இது ஒரு விஷயமாக என்ன செய்ய வேண்டாம், எடுக்க வேண்டாம் என்று சொல்லிவிட வேண்டும். நான்காவது சகோதரர்களே, இல்லை நகைச்சுவையும் அல்ல, உண்மையாகத்தான் அவர் சொல்லி இருக்கிறாரு, நோக்கமும் அதுதான் என்றால் இஸ்லாம் சொல்லக்கூடிய அடுத்த வழி என்ன தெரியுமா, ஹுதில் அஃப்வ, மன்னிப்பை எடுத்துக்கொள்ளுங்கள். கையில எதை எடுங்க, மன்னிப்பை எடுங்கள். யஸ்அலூனக மாதா யுன்ஃபிகூன் குலில் அஃப்வ, அவர்கள் உம்மிடத்திலே கேட்கிறார்கள் எதை செலவழிப்பது என்று சொல்லுங்கள், மன்னிப்பை செலவழித்தல். எதை செலவழித்தல், மன்னிப்பை செலவழித்தல் என்று சொல்லுங்கள். அப்ப எதை எடுக்கணும், அல்லாஹ் அவர் மூலம் அல்லாஹ் எனக்கு நிறைய நலவு செய்திருக்கிறான், என்னோட நிறைய நல்ல நண்பராக அவர் இருந்திருக்கிறார், ஏதோ மனிதன் அடிப்படையில் என்ன செய்திருக்கலாம், அவர் அந்த இடத்துல ஆத்திரப்பட்டிருக்கலாம், கோபப்பட்டிருக்கலாம், நான் என்னை அறியாமல் செய்த ஒரு தவறாக இருக்கலாம், இது நம்மளுக்கு தேவை கிடையாது, இந்த மாதிரி விஷயங்கள் என்னிடத்தில் சொல்ல வேண்டாம் என்று மன்னிப்பை கையில் எடுங்கள். அல் காதுமீனல் கைல வல் ஆஃபீன அனின் நாஸ் வல்லாஹு யுஹிப்புல் முஹ்ஸினீன். கோபத்தையும் ஆத்திரங்களையும் அடக்கி மனிதர்களை மன்னிக்க கூடியவர்களாக யார் இருப்பார்கள், முஃமின்கள் இருப்பார்கள். இந்த பழக்கத்தை நம்ம உருவாக்கினோம் என்று சொன்னால் எம்மை சூழ நல்ல மனிதர்கள் இணைந்து கொள்வார்கள், பெருமதிமிக்க மனிதர்கள் எம்மோடு இருப்பார்கள், எமது உறவுகள் எம்மோடு அன்பாக இருக்கும். நான் அதை என்ன இடத்துல எடுத்துக்கொண்டாலும் சரி நம்மை விரும்பி மக்கள் வருவார்கள். காரணம், ஒரு மன்னிக்கின்ற தயால குணம் நம்மிடத்தில் இருப்பது. அன்புள்ள சகோதரர்களே, இஸ்லாமிய வரலாற்றை விட மன்னிப்பை நாங்கள் பார்க்க முடியாது. இஸ்லாமிய வரலாற்றை விட எந்த இடத்தில் மனிதன் மன்னிக்க மாட்டானோ அந்த மாதிரி இடங்கள்லாம் மன்னித்த ஒரு வரலாற்றை நாம் என்ன செய்கிறோம், பார்க்கிறோம். அதனால் அன்புள்ள சகோதரர்களே, மிக பிரதானமான ஒரு பதிவாக நாம் இதை வைத்துக் கொள்ள வேண்டும். செய்தி பொய்யாக இருக்கலாம், செய்தி என்னது உண்மையாக இருந்தாலும் தவறாக விளங்கி தவறாக நோக்கம் கற்பித்து எம்மை செய்திருக்கலாம், செய்தி உண்மையாக இருந்தாலும் நோக்கம் அதுவாக
இல்லாமல் இருந்திருக்கலாம். இல்லை, அதுதான் நோக்கமாக இருந்தாலும் நமது நண்பன் என்கின்ற உணர்வும் நமக்கு அவன் நலவு செய்திருக்கிறான் என்கின்ற உணர்வும் ஒப்பிட்டு பார்த்து மன்னிக்கின்ற தன்மை நமக்கு வர வேண்டும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், உங்களிலேயே காரணம் சொல்வது மிகவும் விருப்பமானது அல்லாஹ்வுக்கு தான். காரணம் சொல்வது, காரணத்தை எதிர்பார்ப்பது யாருக்கு மிகவும் விருப்பமானது? அல்லாஹ் ரப்புல் ஆலமீனுக்கு தான் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அல் உதுர் அஹப்பு இலல்லாஹ், காரணம் என்பது அல்லாஹ்வுக்கு மிகவும் விருப்பம். ஏனென்றால் ஒரு மனிதன் நான் அப்படித்தான் சொன்னேன் என்று சொல்வதை விட நான் ஏன் சொன்னேன் தெரியுமா என்றது பணிவு. ஒருத்தவங்க இடத்துல விளங்கப்படுத்த ட்ரை பண்றான்னு வைங்களேன், நான் சொன்னேன் தான், உண்மைதான், நான் ஏன் சொன்னேன் தெரியுமா, உங்களோட நட்பை விரும்புறான். அதை முதலா புரிஞ்சுக்கோங்க. அவன் என்ன காரணம் சொன்னாலும் சரி, உங்களிடத்தில் அவன் காரணம் சொல்ல வேண்டும் என்று நினைக்கிறான் என்றால் உங்களை விரும்புகிறான் அர்த்தம். அதுக்கு பின்ன நான் சொல்லத்தான் செஞ்சேன், நீ வேண்டியது செய்ய என்று சொல்றவனை விட நான் ஏன் சொன்னேன் தெரியுமா என்று விளங்கப்படுத்த ட்ரை பண்றானே, அவரது நட்பை நீங்க என்ன செய்ய வேண்டும்? புரிந்து கொள்ள வேண்டும். அன்புள்ள சகோதரர்களே, இவைகளை புரிந்து தேவையில்லாத பகைமைகளை தவிர்த்து, ஏனென்றால் நண்பர்கள் என்பது அன்றாட நண்பர்கள் இருப்பார்கள், நெருங்கிய நண்பர்கள் இருப்பார்கள், உற்ற நண்பர்கள் இருப்பார்கள் என்று எந்த நட்பையாக இருந்தாலும் தேவையில்லாமல் பகைமையை வளர்த்துக் கொள்ளாமல் விரிந்த மனதோடும் திறந்த மனதோடும் செய்திகளை கேட்டு ஆய்ந்து முடிவெடுக்கக்கூடிய மக்களாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் என்னையும் உங்களையும் ஆக்கியருள் புரிவானாக. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد. அன்புள்ள சகோதரர்களே, அல்லாஹு தஆலா நபித்தோழர்களை பற்றி சொல்கின்ற பொழுது ஒரு முக்கியமான பண்பை அல்லாஹு தஆலா சொல்லி காட்டுகிறான். என்ன முக்கியமான பண்பு என்று சொன்னால், அவர்கள் எல்லா விஷயத்திலும் கானு யுசாரி உனஃபில் ஹைராத், நல்ல விஷயங்களில் வேகப்படுகின்றவர்களாக அவர்கள் இருந்தார்கள், வேகமாக முந்தக்கூடியவர்களாக அவர்கள் என்ன இருந்தார்கள் என்று அல்லாஹு தாலா சொல்லி காட்டுகிறான். எம்மை பார்த்து அல்லாஹு தாலா என்ன சொல்கிறான்? ஃபஃபிர்ரு இலல்லாஹ், அல்லாஹ்வின் பக்கம் வெருண்டோடி வாருங்கள், அல்லாஹ்வின் பக்கம் வெருண்டோடி வாருங்கள் என்று அல்லாஹு தாலா சொல்லி காட்டுகிறான். அல்லாஹு தாலா தன் பக்கம் அவசரப்படுவதை அல்லாஹு தாலா விரும்புகிறான். நீங்கள் பாருங்கள், மூசா அலைஹிஸ்ஸலாத்துடைய விஷயத்தில் மூசா அலைஹிஸ்ஸலாத்துடைய சமுதாயத்தை அழைத்து வருமாறு அல்லாஹு தாலா சொல்லுகிறான் ஒரு இடத்திற்கு. மூசா அலைஹிஸ்ஸலாம் சமுதாயத்தை ஹாரூன் அலைஹிஸ்ஸலாத்திற்கு பொறுப்பு கொடுத்து விட்டு நீங்கள் அழைத்து வாருங்கள் என்று சொல்லிவிட்டு மூசா அலைஹிஸ்ஸலாம் வேகமாக போகிறார். அல்லாஹு தாலா மூசா அலைஹிஸ்ஸலாம் முந்தி வந்தவுடன் கேட்கிறான், வமா அஜலக அன் கௌமிக யா மூசா, உன் சமுதாயத்தை விட்டு ஏன் வேகமாக வந்தீர்கள், எது உம்மை வேகப்படுத்தியது? அவர் என்ன சொன்னார் தெரியுமா? காலஹும் உலாய் அலா அஸரி, இதோ அவர்கள் வந்து கொண்டிருக்கிறார்கள். வ அஜில்து இலைக ரப்பி லிதர்லா, யா அல்லாஹ், நீ பொருந்திக் கொள்ள வேண்டும் என்பதற்காக நான் அவசரமாக வந்து விட்டேன், நீ பொருந்திக் கொள்ள வேண்டும் என்பதற்காக நான் அவசரமாக வந்து விட்டேன். வ அஜில்து இலைக ரப்பி லிதர்லா, அவசரம், வேகம். நம்ம மார்க்கம் என்று விளங்கிய விஷயங்களில் நடைமுறைப்படுத்துவதில் வேகம் இருக்க வேண்டும். எல்லோரும் நடைமுறைப்படுத்துவார்கள், நான் முதலாவதாக நடைமுறைப்படுத்த வேண்டும் என்கின்ற உணர்வு நம்மிடத்தில் அதிகமாக இருக்க வேண்டும். யாரிடத்தில் அது அதிகமாக இருந்தது? நபி தோழர்களிடத்தில். அவர்கள் அதனால்தான் என்ன செய்தார்கள்? முந்தினார்கள், சிறந்தவர்களாக இருந்தார்கள். இன்னொருவர் செய்ய வேண்டும் என்று எதிர்பார்க்கவில்லை. பின் சஃபில இருப்பார்கள், முன் சஃபில் ஒரு இடைவெளி இருக்கும், பின்னால வருகின்றவர் வந்து அந்த இடத்துல நிற்கட்டும், இவர் அதே இடத்துல நின்றிருப்பார். எது முசாரா, எது வேகம்? மூசா அலைஹிஸ்ஸலாத்துடைய வேகம் எதை குறிக்கிறது என்பதை பாருங்கள் அன்புள்ள சகோதரர்களே. அப்ப இது போன்ற விஷயங்களில் நபித்தோழர்கள் வேகமாக இருந்தார்கள். அதனால் முன்மாதிரியை நான் அந்த இடத்தில் ஒரு சில செய்தியை உங்களுக்கு சொல்லி காட்டுகிறேன். நபித்தோழர்களுக்கு மத்தியில் ஏற்பட்ட சில பகைமைகள், மனிதர்கள், அவர்கள் கசப்புக்கள், மனிதர்கள் என்றால் இதை ஏற்படத்தான் செய்யும். ஆனால் அந்த பகைமையும் கசப்பும் அந்த பிரிவுகளுக்கு பின்னால் மிகப்பெரிய ஒரு உறவை ஏற்படுத்தியதை நாம் பார்க்கிறோம். மிகப்பெரிய ஒரு கடந்த கால உறவை விட ஒரு வலுவான உறவை ஏற்படுத்தியதை பார்க்கிறோம். அபூபக்கர், உமர் ரலியல்லாஹு அன்ஹுமா, இந்த இரண்டு நபித்தோழர்களும் இஸ்லாத்துக்கு செய்த பங்களிப்பு நாம் சொல்லி தெரிய வேண்டிய அவசியம் இல்லை. இவர்கள் இருவருக்கு மத்தியில் ஒரு சின்ன பிரச்சனை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்திலே, இது புகாரி முஸ்லிமிலே பதியப்பட்ட ஒரு செய்தி. பகைமை ரெண்டு பேரிடத்திலே ஒரு பிரச்சனை ஏற்படுகிறது. அபூபக்கரும் உமர் ஒருவருக்கு ஒருவர் வேசிக்கொண்டு விடுகிறார்கள், ரலியல்லாஹு அன்ஹுமா, பிரிந்து விடுகிறார்கள். அந்த நேரத்தில் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு நான் தவறு செய்து விட்டேன் என்ற உணர்வில் நேரடியாக உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு வீட்டுக்கு போய் கதவை தட்டுகிறார்கள். கதவை திறந்த உமர் இப்னு கத்தாப் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு வாசலை கண்டவுடன் ஒரேடியாக வேகமாக கதவை மூடி விடுகிறார்கள். வேகமாக என்ன செய்து விடுகிறார்கள்? கதவை மூடி விடுகிறார்கள். அன்புள்ள சகோதரர்களை, இஸ்லாமிய சாம்ராஜ்யத்தின் இரண்டு தலைவர்களுக்கு மத்தியில் ஏற்பட்ட இந்த பகைமை இது வளர்ந்திருந்தால் என்ன பிரச்சனைகளை உண்டாக்கி இருக்கும்? அவர்களுடைய ஈமானிய உணர்வு எப்படி அவர்களை ஆக்கியது என்று நினைத்து பாருங்கள். இது நபியுடைய காலத்திலே நடக்கிறது. மூடிவிட்டார்கள். அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு வேதனையோடு என்ன செய்கிறார்கள்? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மஜ்லிஸுக்கு போய்விட்டார்கள். குற்ற உணர்வோடு, நான் தவறு செய்து விட்டேன் என்ற உணர்வோடு.
அவர்தான் தவறு என்கின்ற உணர்வோடு அல்ல, நபி அவர்களோடு தனக்குள்ள நேசத்தை தெரிந்திருந்தும் அவர் தன் பக்கத்தை குற்றமாக நினைத்துக் கொண்டு போகிறார். கொஞ்ச நேரத்தில் உமர் இப்னு கத்தாப் அவர்கள் சிந்திக்க ஆரம்பிக்கிறார்கள். நான் தவறு செய்து விட்டேன், நான் அப்படி கதவை மூடி இருக்க கூடாது என்று நினைத்து நேரடியாக அபூபக்கர் ரலியல்லாஹு வீட்டுக்கு போகிறார்கள். அப்போ வீட்டிலே சொல்கிறார்கள், அபூபக்கர் அவர்கள் இங்கே இல்லை அப்படின்கிறார்கள். அபூபக்கர் அவர்கள் இங்கே இல்லை என்று சொன்னவுடன் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நிச்சயமாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்தில் தான் போயிருக்க வேண்டும் என்று உமர் இப்னு கத்தாப் அங்கே வேகமாக போகிறார்கள். அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தனது பிரச்சனையை, தான் நடந்த அந்த சச்சரவை சொல்லி நபியோடத்திலே மன்னிப்பு கேட்டுக்கொண்டு முழந்தாளிட்டு நின்று கொண்டிருக்கிறார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முன்னால் முழந்தாளிட்டு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முன்னால் நின்று கொண்டிருக்கிறார்கள். நபி அவர்கள் உமர் இப்னு கத்தாப் வருவதை கண்ட நேரத்தில் முகம் சிவக்க ஆரம்பிக்கிறார்கள். நபியுடைய முகம் சிவக்கிறது. அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு மன்னிப்பு கேட்டுக் கொண்டிருக்கிறார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உமர் இப்னு கத்தாப் கிட்ட நெருங்கியவுடன் எல்லோரையும் பார்த்து சொன்னார்கள், நீங்கள் எல்லோரும் என்னை புறக்கணித்த நேரத்தில் அபூபக்கர் அவர்கள் தன் சொத்தால் எனக்கு உதவி செய்தார்கள். நீங்கள் எல்லோரும் சொன்னீர்கள் கதபத்த, நீ பொய்யன் என்று சொன்னீர்கள். அபூபக்கர் என்னை பார்த்து சதக, அவர் உண்மை சொன்னார் என்று சொன்னார்கள். அதனால் ஃபஹல் அன்தும் தாரிகூலி சாஹிபி, எனக்காகவாவது என் தோழரை விட்டு வைப்பீர்களா என்று கேட்டார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எனக்காவது என் தோழரை நீங்கள் விட்டு வைப்பீர்களா என்று கேட்டார்கள். அன்புள்ள சகோதரர்களே, ஃபமா ஊதிய பாத், அதற்கு பின்னால் எந்த ஒரு மஜ்லிஸிலும் எந்த ஒரு நிகழ்விலும் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தொந்தரவுப்படுத்தப்பட்டது கிடையாது, மதிக்கப்பட்டே இருந்தார்கள். எந்த இடத்துல எந்த ஒரு நபித்தோடும் ஒரு வார்த்தை அளவில் கூட அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களோடு என்ன செய்யவில்லை, பகைமையோடு நடந்து கொள்ளவில்லை. அப்படி என்றால் நினைத்து பாருங்கள் சகோதரர்களே, இதற்கு பின்னால் நடந்த அபூபக்கர் அவர்கள் யாரை ஹலீஃபாவாக பரிந்துரை செய்துவிட்டு போனார்கள்? உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பரிந்துரை செய்துவிட்டு போனார்கள். சிலர் வந்து முறையிட்டார்கள், நீங்கள் இவரை தலைவராக வைத்து விட்டு போகிறீர்களே, வகத் அரஃப்த ஷித்தஹு, அவருடைய கடுமை உங்களுக்கு தெரியும் தானே என்று சொல்கிறார்கள். அதற்கு என்ன சொன்னார்கள் தெரியுமா? நான் சிறந்த ஒரு மனிதரையே பொறுப்பில் வைத்து விட்டு செல்கிறேன், எனக்கு தெரிந்து சிறந்த ஒரு மனிதரையே நான் என்ன பொறுப்பில் வைத்து விட்டு செல்கிறேன். அன்புள்ள சகோதரர்களே, பகைமை, இப்படி ஒரு பகைமை நம்மிடத்தில் கதவு மூடுகிற அளவுக்கு ஒரு பகைமை நடந்திருந்தால் என்ன ரிசல்ட் ஏற்பட்டிருக்கும்? ஆனால் அதை மனதிலே வைக்கவே இல்லை. பகைமை நேரத்தில் ஏற்படுவதையெல்லாம் நட்பு நேரத்தில் சிந்தித்து பார்க்க கூடாது, இது மிக முக்கியம். ஆனால் நட்பு நேரத்தில் ஏற்படுவதையெல்லாம் பகைமை நேரத்தில் சிந்திக்க வேண்டும். பகைமை நேரத்தில் நட்பு நேரத்தில் ஏற்பட்டதையெல்லாம் நாம் என்ன செய்ய வேண்டும், சிந்திக்க வேண்டும் என்பதை மறந்துவிடக் கூடாது. அன்புள்ள சகோதரர்களே, இன்னொரு செய்தி, நமக்கு தெரிந்த செய்தி, அதாவது பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கும் அபூதர் அல் கிஃபாரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கும் இடையில் ஏற்பட்ட பிரச்சனை. அந்த பிரச்சனையின் பொழுது அதாவது அபூதர் ரலியல்லாஹு அன்ஹு எப்படி சொல்கிறார்கள், இப்னு சௌதா, கருப்பியின் மகனே என்று அழைத்து விடுகிறார்கள். இந்த வார்த்தை பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு மனதை தைக்கிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே போய் இந்த மாதிரி அவர் என்ன செய்யறார், அதாவது ஐயரனி பி உம்மி, என் தாயை வைத்து என்ன செஞ்சிட்டாங்க, குறை செய்து விட்டார்கள் என்று சொல்கிறார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அபூதர் அல் கிஃபாரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை அழைத்தார்கள். ஐயர் தஹு பி உம்மி, அவர் தாயை சொல்லி நீங்கள் குறை சொன்னீர்களா என்று கேட்டார்கள். அந்த நேரத்தில் அபூதர் மௌனமாக இருக்கிறார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இன்ன கம்ரஉன் ஃபீக ஜாஹிலியா, நீங்க ஜாஹிலியத்துள்ள ஒரு மனிதர், அறியாமை உள்ள ஒரு மனிதர் என்று சொன்னார்கள் ரசூலுல்லாஹி. அந்த இதுதான் சம்பவம். ஆனால் அதற்கு பின்னால் பிலால் இப்னு அபி ரபாஹ் எங்கே கண்டாலும் அபூதர் அல் கிஃபாரி அவர்கள் மண்ணிலே விழுந்து விடுவார்கள். விழுந்து தன் கன்னத்தை காட்டுவார்கள். உன் காலை என் கன்னத்திலே வையுங்கள் என்று சொல்வார்கள். நான் செய்த குற்றத்துக்கு பரிகாரமாகட்டும் என்று சொல்வார்கள். பிலால் அவர்களை எழுப்பி முஆனகா செய்து அனைத்து அல்லாஹ் உங்கள் பாவங்களை மன்னிப்பானாக என்று சொல்வார்கள். அன்புள்ள சகோதரர்களே, ஒரு சம்பவம் தான், ஆனால் மறந்து விட்டார்கள். அதை வாழ்நாள் முழுமையாக என்ன செய்யவில்லை, மனதிலே வைத்திருக்கவில்லை. இது நபித்தோழர்கள், அவர்களுடைய இயல்பான பண்பு என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். பகைமைக்கு பின்னால் அவர்களுக்கு மத்தியில் ஏற்பட்ட நட்பு இருக்கிறதே, உயர்ந்த நட்பு. ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு இடையிலும் ஒரு சின்ன பிரச்சனை ஏற்பட்டது. சொத்தை என்ன செய்யவில்லை, உங்களுக்கு சேராது என்று யார் சொல்லிவிட்டார்கள், அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லிவிட்டார்கள். இதனால் 6 மாத காலமே உயிர் வாழ்ந்த நபி அவர்களுடைய ஒரே ஒரு மகள், மரணத்துக்கு பின்னால் வாழ்ந்த ஒரே ஒரு மகள் 6 மாத காலங்களில் மரணிக்க போகிறார்கள். அபூபக்கர் அந்த ஆட்சியின் தலைவராக இருக்கிறார்கள் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். ஃபாத்திமாவை நான் பார்க்க வேண்டும் என்று சொல்கிறார்கள். நபிகளாருடைய மகளை பார்க்க வேண்டும் என்று சொல்கிறார்கள். ஆட்சியாளர்களுக்கெல்லாம் இல்லாத கண்ணியம் நபியுடைய குடும்பத்துக்கு இருந்தது சகோதரர்களே. பார்க்க வேண்டும் என்று சொல்கிறார்கள். அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நேர போய் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அனுமதி கேட்கிறார்கள். அபூபக்கர் உங்களை சந்திக்க வேண்டும் என்று சொல்கிறார்கள். அனுமதி கொடுத்தார்கள். ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா மரணப்படுக்கையில் பகைமையாக இருந்தார்கள், பேசாமல் இருந்தார்கள். அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அந்த இடத்திலே வந்து அமர்ந்து சொன்னார்கள், இந்த உலகத்தில் நான்
என் சொத்துக்களை விட்டதோ என் சுகங்களை விட்டதெல்லாம் அல்லாஹ்வுக்கும் அல்லாஹ்வுடைய தூதருக்காகவும் தான். இந்த உலகத்தில் என் குடும்பத்தை விட அல்லாஹ்வுடைய தூதருடைய குடும்பம் தான் எனக்கு விருப்பமானது. நபியர்கள் சொன்ன ஒரு வார்த்தையை நான் கேட்டில்லாது விட்டால் இது அத்தனை நான் உங்கள் கையில் என்ன செய்திருப்பேன், ஒப்படைத்திருப்பேன் என்று சொல்லி ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கு தனது உள்ளத்தை விளங்கப்படுத்தி கொண்டே இருந்தார்கள். மிக திருப்தியான நிலையை ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அடைகின்ற வரைக்கும். அதற்கு பின்னால் தான் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் மரணித்தார்கள் ரலியல்லாஹு அன்ஹா. அன்புள்ள சகோதரர்களே, இதுதான் அவர்களுக்கு மத்தியிலே இருந்த மிக உயர்ந்த தயாள குணம். நாங்கள் இஸ்லாத்துக்காக என்ன செய்து விட்டோம், அவர்களை விட நாம் தூய்மையாகி விட்டோமா? ஏன் நாம் யாருக்கும் பகைமை பாராட்டியதில்லையா? எம் மூலம் யாரும் பாதிக்கப்பட்டதில்லையா? அவர்கள் மூலம் மட்டும்தான் நாம் பாதிக்கப்பட்டிருக்கிறோமா என்ற ஒரு சிந்தனை நமக்கு வரக்கூடாதா சகோதரர்களே? ஆக அன்புள்ள சகோதரர்களை, இயன்ற அளவுக்கு மனதை திறந்ததாக வைத்துக் கொள்வோம். இந்த உலகம் குறையுடையது. தவறு செய்கின்ற மக்களோடு தான் நாங்கள் நட்பு பாராட்டி கொண்டிருக்கிறோம். நானும் தவறு செய்யக்கூடியவன், நீங்களும் தவறு செய்யக்கூடியவர்கள் என்கின்ற மனோபக்குவத்தில் பழகக்கூடிய மக்களாக நாம் இருப்போம் என்று சொன்னால், மன்னிக்கக்கூடிய மக்களாக இருப்போம் என்று சொன்னால், நிச்சயமாக எமது வாழ்க்கையில் ஒரு சிறந்த உயிரோட்டம் இருக்கும். எல்லோரையும் தவறாக பார்க்கக்கூடிய மனோநிலை இருக்காது. திறந்த மனதுடன் மரணிக்கக்கூடிய மனோநிலை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எங்களுக்கு தந்தருள் புரிவான். அப்படிப்பட்ட சிறந்த மனிதர்களாக, உயர்ந்த பண்புள்ள மனிதர்களாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் என்னையும் உங்களையும் ஆக்கியருள் புரிவானாக. ஹாதா மா இந்தி வல் இல்மு இந்தல்லாஹ் வ அகூலு கௌலி ஹாதா வ அஸ்தக்ஃபிருல்லாஹ் லி வ லக்கும். அஸ்ஸலாமு அலைக்கும். இது உங்கள் பாய் நெட்வொர்க் தமிழ். நம்ம வீடியோஸ் பிடிச்சிருந்தா கண்டிப்பா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இது போன்ற இன்னும் பல பயனுள்ள இஸ்லாமிய காணொளிகளையும் இங்கே கண்டு களிக்கலாம். மறக்காம குடும்பத்தினருக்கும் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. இன்ஷா அல்லாஹ் இன்னும் ஒரு காணொளி வாயிலாக சந்திக்கிறோம். சலாம் சிறுவுகளே.